சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஆராதிப்பதற்காக, அவர் தந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துவதற்காக நாம் இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கூட நம்மை நடத்த நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி அவருக்கு மகிமை உண்டாகும்படி, அவருக்கு கனம் உண்டாகும்படி, அவரே இந்த உலகத்திலே சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரவானாய் இருக்கிறதன்படி எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதுனால இந்த காலை வேளையில கூட, இந்த நல்ல ஓய்வு நாளில கூட கூடியிருக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோமா? இந்த நாள் எத்தனையோ பேருக்கு இல்லை, இந்த நேரம் எத்தனையோ பேருக்கு இல்லை, ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் கூப்பிடுகிறவன் குரலை கேட்டு விடுதலை தருவேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல இயற்கை அனுகூலங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் எங்களை சுகம், பலன், ஜீவன் தந்து துதிக்க வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வருகின்ற பிள்ளைகளை குறித்த நேரத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்க போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்திலும் மகிழ்கிற சத்தத்திலும் நீங்க மகிமைப்பட போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவா எங்கள் மேலே கிருபை வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உடைய கல்வாரி அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய காயப்பட்ட கரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை கனிவாய் நீர் விசாரித்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்கின்படியே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறதற்காய், எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, தாராதனிலே உமக்கே கனத்தை மகிமையும் கொடுக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறதற்காய், அந்த கிருபை உள்ள நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் எத்தனையோ ஆயத்தப்படுத்தினாலும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இனி முழுமையாய் நீ நடத்த போகிற கிருபைக்காய்
உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கூட உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மையில் அகமகிழ நீ தந்த இந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ராஜா. உமக்கே கனத்தை மகிமை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் எல்லா பகுதியிலும் உடைய விசேஷித்த கிருபை, உடைய விசேஷித்த இரக்கம், உடைய விசேஷித்த வழி நடத்துதல் இருக்க நீர் கிருபை செய்யும். அந்த பிள்ளைகள் யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, என்னென்ன ஏக்கங்களோடு என்னென்ன பாரங்களோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாய் அமைய நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மைத்தானே பற்றி கொண்டேன், இந்த உலகத்தில் நான் வெற்றி கொண்டேன். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் தெரியும், பல முறை நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆண்டவரை பற்றி கொண்ட என் வாழ்க்கையில் வெற்றியும் சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கும் பற்றி கொண்டு வந்திருக்கிற இந்த ஓய்வு நாளில் பார்த்து கொண்டிருக்கிற, ஓய்வு நாள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றியோடு தான் கடந்து செல்ல போறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுமா? மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டோம், உலகத்தில் வெற்றி கொண்டோ. இசையோடு பாடுமா? மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அன்றோ பற்றி கொண்டும், உலகத்தில் வெற்றி கொண்டு. ஆஹா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆஹா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அன்றோ பற்றி கொண்டு, உலகத்தில் வெற்றி கொண்டும். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லாம் பெட்டகமே. சொல்லுங்க, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லாம் பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே எங்கள் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே எங்கள் கண்மலையே. ஆகா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆகா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அன்றோ பற்றி கொண்டு, உலகத்தில் வெற்றி கொண்டும். பள்ளத்தாக்கில்
நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பாள் பொங்குதை. ஓம் குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பாள் பொங்குதையா. ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே இயேசுவே, மாறிடாது என் இயேசையா, உம்மை அன்றோ பற்றி கொண்டோம், உலகத்தில் வெற்றி கொண்டேன். நம்பிக்கையே நல்மேய்ப்பரே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, நம்பிக்கையே நல்மேய்ப்பரே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்வேன், உம் தோளிலே நான் அமர். உம்மை தானே பின்தொடர்வேன், உம் தோளிலே நான் அமர்வேன். ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடு. ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே இயேசுவே, மாறிடாத என் இயேசையா, உம்மை அன்றோ பற்றி கொண்டும், உலகத்தில் வெற்றி கொண்டு. ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி அதுல ஒரு வரி பாடுறாங்க, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லையா, பாதிப்பு இல்லையா. சொல்ல முடியுமா? உண்மையா அந்த வார்த்தையை உங்களால விசுவாசிக்க முடியுமா? உண்மையா உங்களால இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியுமா? நான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு திருமணம் நம்ம நடத்துவதற்காக போனோம். அந்த திருச்சபை பாதையே ஒழுங்கு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பூர்வீகமான சபைகளிலே எல்லாத்துக்கும் பூர்வீகம் பார்க்குற மாதிரி இப்போ இதுக்கும் பூர்வீகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. பாதையே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று சொன்னேன். அவர் என்னை நடத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிங்க, மகிழ்ந்து பாடுங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையிலும் வேதத்தின் தியானம். அல்லேலூயா. மாலையிலே சங்கீத ராகம் நம்முடைய மன்னவனாகிய இயேசுவை நோக்கி பாடும். அல்லேலூயா. காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம்,
மாலையில் சங்கீத ராகம் எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும். கைகளை தட்டி உற்சாகமாய் இசையோடு சேர்ந்து பாடுமா? காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம் எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும். எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். சொல்லுங்க. காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். சொல்லுங்க. காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து என்னை பலவானாக்கினி ஸ்தோத்திரம். என்னை பலவான் ஆக்கினி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். வேடனின் கண்ணுக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணுக்கு தப்புவித்து. சொல்லுங்க. வேடனின் கண்ணுக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணுக்கு தப்புவித்து என்னை சிறகால் முடிக்காதீர் ஸ்தோத்திரம். என்னை சிறகால் முடிக்காதீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். சொல்லுங்க. காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். உன்னுடை தந்து ஆதரித்து. சொல்லுங்க. உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்தீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம் மன்னவன் இயேசுவை பாடும். எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும்.
எங்கள் மன்னவன். கைகளை தட்டி பாடும். எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருடைய வீட்டில் காலையில எழும்பின உடனே தோத்திர பலிகள் இருக்கிறதோ, துதி பலிகள் இருக்கிறதோ, நன்றி பலிகள் இருக்கிறதோ, நான் சொல்றேன், அனுபவிக்கிறவனாய் சொல்றேன், சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனா மலை போல வந்தாலும் பனி போல அதை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. பெருசா ஜெபம் பண்ண தெரியலன்னா பரவாயில்லைங்க, பெருசா ஜெபம் பண்ண தெரியலன்னா பரவாயில்ல. வாயை திறந்து, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக, எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்ததற்காக, எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்ததற்காக, எனக்கு பிள்ளைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்க வாயை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க தொழிலை விட்டு எல்லா தரித்திரங்களையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, நான் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை மட்டும் செலுத்தினாலே போதும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன், வேற ஒண்ணுமே தெரிய வேணாம், ஸ்தோத்திர பலி மட்டும் செலுத்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ காரியங்களை நானும் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எது தெரியுதோ இல்லையோ, ஸ்தோத்திரம் சொல்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எது தெரியுதோ இல்லையோ ஸ்தோத்திரம் செலுத்துறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் சில பாடல்களை அடிக்க ஒரு தடவை பாடுவேன். இப்போ கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே நீ துதி செய். ஏன் அவருக்கு துதிக்கணும்? அவர் மாசு இல்லாதவர், குற்றமில்லாதவர், நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார்? நமக்காக, எனக்காக இறங்கி வந்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு எதற்காக இறங்கி வந்தார்? எனக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாடுமா? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இன்னொரு மரம், இயேசுவையே துதி செய் என் மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். வாசனுகாத பராபர வஸ்து, வாசனுகாத பராபர வஸ்து, ஏசகுமாரன் மெய்ஞான கிறிஸ்து, வாசனுகாத பராபர வஸ்து, வாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்ஞான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்ஞான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே. பாடுங்க, துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தர வாந்தர இந்தர தந்தம், அந்தரவாம் இந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சகுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சகுந்தர தந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே,
இயேசுவையே துதி செய். எண்ணின காரி யாவும் சுகிக்க, எண்ணின காரி யாவும் சுகிக்க, மண்ணிலும் வீணில் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வீணில் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இன்னொரு முறை, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் என் மனமே, இயேசுவையே. ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டுங்கம்மா, நல்லா கைகளை தட்டுங்கய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு துதி செலுத்துங்க. கைகளை தட்டி நல்லா, ஆண்டவரே உமக்கே சகல துதியும் ஆராதனைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எதையோ நம்ம நோக்கி பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னுடைய புகலிடமாக இருந்தால், கர்த்தர் உன் அடைக்கலமாக இருந்தால், கர்த்தர் உன்னை கேடகமாக இருந்தால், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்தால், கர்த்தரையே துதி செய்வாய். ஆனால் எல்லா கவலைகளும் மாறும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தர் துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. இந்த காலை வேளையில யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. சொல்லுங்க, யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. எஸ், ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரம். நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. முடிக்க போறேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசி, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. கவனிங்க, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. கலங்கல கலங்கலப்பா நாங்க கலங்கல. சொல்லு, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு
துதித்திடுவேன். இயேசுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஒரு வரி மட்டும் பாடுமா? ஏகோவா ரூபா ரூபா எங்கள் நல்ல மெய்ப்பரே, ஏகோவா ரூபா எங்கள் நல்ல தெய்வமே. எப்படி வேணாலும் பாடு. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஆமென். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா. யெகோவா சம்மா என்று சொன்னால் அவர் உங்களோடவே கூட இருப்பார். யெகோவா சாலோம் என்று சொன்னால் அவர் உங்கள் குடும்பத்திலே சமாதான பிரபுவாய் கடந்து வருவார். ஹல்லேலூயா. மெய்ப்பராக கடந்து வருவார். நிஷியாக வெற்றி தருகிற தேவனாக கடந்து வருவார். ஆலோசனை கர்த்தராக கடந்து வருவார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவன் என் புகழிடம், நான் கருத்தோடு பாடி துதிப்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுதலையாக்கி என்னை தப்புவிக்க என் பாடலில் மகிமைப்படுகிற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பாடல் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா துதியும் எல்லா கனத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக, எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விதியான வேலைகளை நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு அழகான சங்கீதம், 12 வசனங்களை அடங்கியிருக்கின்ற 30வது சங்கீதத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையான மகள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தின் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என்னை பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபமுண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்ததினால் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென், ஆமென். அவர் முடிக்கும்போது நல்லா முடிக்கிறா பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அதனால தான் இந்த நேரத்தில் துதி பாடல்களாக நாம் பாடினோம். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் கேட்டேன் என்ன சங்கீதம் அப்படின்னு. ரொம்ப அழகாக பேசினார். 10வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் 2 வசனங்களையும் கொடுத்தார். வாசிமா 10வது வசனத்தை. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இது தெரியாம தான் இன்னைக்கும் எதற்கு கீழேயோ விழுந்து
சாமி சாமி சாமின்னு கெஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா நான் சொல்கிறேன், உலகத்தில் தெய்வம் என்று சொல்வதெல்லாம் தெய்வமாகாது. உண்மையாக உன் சத்தத்தை கேட்டு உன்னை சுமந்து செல்கிறதே தெய்வம் எனப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு உருவம் கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பொருளில் அவரை அடைத்து வைத்து விட முடியாது. ஆனால் நீ கெஞ்சுகிற, கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற வல்லமை அவருக்கு உண்டு. ஆகையினால் அவன் சொன்னான், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கெஞ்சினேன், என் சத்தத்தை நீர் எப்படி மாற்றினீர்? ஆனந்த களிப்புள்ளவைகளாக மாற்றினீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா. அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன செய்றார் வாசிங்க. ஆனந்த களிப்பாய் மாறினேன், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை விசுவாசித்து கூப்பிட்டீங்கன்னா உங்கள் மகிமையும் அமர்ந்திராமல் நீங்களும் இந்த மோசஸ் மாரியப்பனை போல கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக எப்படி மாற்றுவார் தெரியுமா? வாசிமா. நீர் என் ரெட்டை களைந்து, உங்கள் ரெட்டையும் களைந்து போட அவரால் முடியும். முடியும் என்று சொல்கிறவங்க மட்டும், தாவீதின் ரெட்டை களைந்து போட்டார். என்னை போன்றவர்கள் எத்தனையோ பேருடைய ரெட்டை களைந்து போட்டிருக்கிறார். எங்கள் ஊழியக்காரனுக்கு வந்திருக்கிற ரெட்டை களைந்து போட்டிருக்கிறார். இன்றைக்கு என்னையும் ஆனந்த களிப்போடு பாட வைப்பார். கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவங்க ஹல்லேலூயா. ரெட்டுன்னா என்னது? பொதுவாகவே ரெட்டுன்னா என்னதுங்க? ரெட்டுங்கிறது வேற, ரெட்டுங்கிறது வேற என்றுமே. ஆனால் என்னதானா, ஆபத்துக்குரிய விஷயம். ஆனால் நீ கர்த்தரை நோக்கி கெஞ்சினால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அந்த ஆபத்திலிருந்து உன் ரெட்டை களைந்து போட அவரால் முடியும். தாவீதின் ரெட்டு களைந்து போனது என்றால் உன்னுடைய ரெட்டு களைந்து போகும். கரங்களை தட்டி இப்பொழுதே அப்படி நடப்பதாக, அது இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக என்று சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே தேவன் எந்த ரெட்டுக்கள் இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக அவர் ஔஷதமான வார்த்தையினால் மாற்றுவாராக. வாசிமா. மகிழ்ச்சி என்னும் கட்டினால். ஆமென். நீங்க எந்த கட்டுக்குள்ள இனிமே போக போறீங்க தெரியுமா? துன்பம் என்கிற கட்டில் அல்ல, போராட்டம் என்கிற கட்டில் அல்ல, பாடுகள் என்கிற கட்டுகள் அல்ல, கண்ணீர் என்கிற கட்டுகள் அல்ல, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். நான் சொல்லுங்க, எங்க நிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வார்த்தை. என்னை மகிழ்ச்சியால் இடை கட்டுகிற தேவன் இந்த இடத்துல பேசி இருக்கிறார். என் நம்பிக்கை இழக்க மாட்டேன், தைரியத்தை இழக்க மாட்டேன், உறுதியாய் அவரை பற்றி கொள்வேன், பூரண சமாதானத்தை தருவார். அவர் சொல்லிட்டு செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுங்க. உன் சத்தத்திற்கு, உன் கெஞ்சுதலுக்கு, உன் அழுகைக்கு, உன் ரெட்டுக்கு இன்றே பதில் வரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாசிமா தொடர்ந்து. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினார். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் ஆமென். சொல்லுங்க, இப்பவும் நான் அவரை துதிக்கிறேன், இனிமேலும் அவரை துதிக்கிறேன். அவர் மனிதனை போல் மனம் மாறுகிற தேவன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் இதை ரிஷு பண்ணுகிறேன், நான் இதை மதிக்கிறேன். என்னை அவர் மகிமையில் பாத்திரமாக, மகிமைக்குரிய மனிதனாக மாற்றுவார் சொல்லுங்க. நீங்க இனிமேல் எல்லா கட்டுக்களும் உங்களை விட்டு அவிழ்ந்து போய் மகிழ்ச்சியின் கட்டுக்களை பிரவேசிக்கிற ஜனமாய் மாற போறீங்க. எனக்கு மகிழ்ச்சி வேணும்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே, என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக என்னை நடத்துகிற தேவன், என்னை அமர பண்ணுகிற தேவன், என்னை திடப்படுத்துகிற தேவன், என்னை ரட்சிக்கிற தேவனுடைய ஆலயத்திலே வந்திருக்கிறேன், நான் இனிமேல் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க மகிழ்ச்சியோடவே கடந்து போவீங்க. கரங்களை தட்டி அப்படி செய்கிற ஆண்டவருக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உடைய ஊழியத்தில் என்னை நடத்துகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தை தொலைக்காட்சியிலும் சபையிலும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த கட்டுக்கள் இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மாறி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைக்கட்டி உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை தோத்தரிக்கிற பிள்ளைகளாய், உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்.
நீர் அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இம்மட்டும் கூட இருந்த தேவன், இம்மட்டும் நடத்தின தேவன், மீதி உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையார் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, பாடிடலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் காணிக்கை கொடுக்கறதுக்கு ஆசை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசத்திலிருந்து கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இது புரிந்தவங்களுக்கு புரியும். அதனால் தயவுசெய்து உங்கள் காணிக்கைகளை கையின் பிரயாசத்திலிருந்து கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்கள்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமென். ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிற உம்முடைய வேத வசனத்தின்படி உம்முடைய ஊழியத்திற்கென்று, உம்முடைய ஆலய திருப்பணிகளுக்கென்று, ஏழை எளிய பிள்ளைகளுக்கென்று இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திற்கு தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு, ஆன்லைனில் பார்த்துவிட்டு, சபையில் கலந்து கொண்டு கொடுத்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேனப்பா. நீர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், மீண்டும் வருவேன் என்று சொன்ன தேவன், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எத்தனை எதிர்பார்ப்பில், எத்தனை தேவைகளில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனபாரத்தோடு வாஞ்சியோடு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உள்ளவன் எவனும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நீர் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தொழிலிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் தாங்கினீர். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களை, எங்கள் பிள்ளைகளை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி, சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நேரத்திலே ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து எழுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரோட கனெக்டிவ்ல ஆராதனையில இருக்கிறது மகிழ்ச்சி? உண்மையா சொல்லுங்க. இன்னும் ஜென்ஸ் பக்கம் பாதி பேர் கை தட்டவே இல்லையே. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட கனெக்ட்ல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தினுடைய தேவைகள், உங்கள் குடும்பத்தினுடைய வியாதிகள், உங்கள் குடும்பத்தினுடைய கடன் பாரங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுகிறவராக இருப்பீர்கள். உண்மையாகவே மோசஸ் மாரியப்பன் படித்ததுக்கு தகுந்த ஏதாவது ஒரு வேலையை தேடி இருந்தா உலக பிரகாரமாக நல்லா இருப்பேன் சில நேரம், அதே சமயத்தில் உலக பிரகாரமாய் வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கும். எத்தனை பேர் இதை உண்மை என்று சொல்றீங்க? என் ஆண்டவரை ஆராதித்து அவருக்குள்ளே களி கூறுகிறபடினால், அவரோட கனெக்டிவ்ல இருக்கிறபடினால சத்ரு என்ன பார்த்து வெக்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. அந்த சத்ருவை இன்றைக்கு கட்டுவதற்கு உங்கள் கையிலும் பலனை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்தில் அநேக குடும்பங்கள் வந்தார்கள், கலந்து கொண்டார்கள். தங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜெபத்தினாலும் தாங்கினார்கள். ஜெபத்தினால் தாங்கின, காணிக்கைகளால் தாங்கின உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொடுக்கிற நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், மற்றவர்களிடத்திலும் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையில் 60 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருள் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதில் பார்வையற்ற குடும்பங்களும், விதவை பெண்களுடைய குடும்பங்களும், கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே சபையிலே வைத்து பார்வையற்றவர்களுக்கும் விதவை பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. கை கால் இழந்தவர்களுக்கு மட்டும் அவர்களிடத்திலே சென்று நாம் பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வாக்கு பண்ணினவங்களே சில நேரத்தில் மறந்து போய் விடுகிறார்கள். கர்த்தர் ஆனாலும் அவர் தரிசனத்தோடு தொடங்கப்பட்டிருக்கிற திட்டமாக இருக்கிறபடினால் உங்கள் மேலும் என் மீதும் கரிசனை உள்ள தேவன் தொடர்ந்து நடத்தும்படி கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த திட்டத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 780 ரூபாயிலே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு 922 ரூபாய்க்கு வந்துவிட்டது. அல்லேலூயா.
இந்த மாதத்தில் கூட பில்லில் எனக்கு 1800 ரூபாய் மொத்தமாக டோட்டலில் ஏறி இருக்கு. அல்லேலூயா. மளிகைக்கு, அதுக்கப்புறம் அரிசிக்கு வேற 1180 ரூபாய் ஏறி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஏறிக்கொண்டே போகிறது. அதை நான் வாக்கு பண்ணினவர்கள் கொடுப்பதற்காக சபை மக்களாகிய நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் புதிய நபர்கள் கண்டிப்பாக எழும்பணும். ஏன்னா புதிய மக்கள் ஒரு மாதத்துக்கு ஒருவராவது நம்மிடத்தில் தேடி வந்து, ஐயா இந்த உதவி என் குடும்பத்திற்கும் தேவைப்படுகிறது, என் பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிறது என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடந்த வாரத்தில் கூட அருமையான அந்த தேனியிலிருந்து சகோதரன் ஜெயபால், டோட்டலி பிளைண்டு, அவருடைய மனைவி பேர் என்னது, நிர்மலா, பார்த்தீங்களா, நிர்மலா, அவங்களும் டோட்டலி பிளைண்டு. அவங்க கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த திட்டத்திற்காக விண்ணப்பித்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் மாதத்திலிருந்து நான் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நபராவது கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆகையினால் இந்த திட்டத்திற்கான புதிய நபர்கள் எழும்ப நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்முடைய ஊழியமானது ஜாய் டிவியில் திங்கள் முதல் வியாழன் வரை காலை 11 மணியிலும், திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை தோறும் காலை தமிழன் தொலைக்காட்சியில் 8 மணிக்கும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இவ்வளோலாம் போகுதுயா. அப்போ நீங்கள் பெரிய பேக்ரவுண்ட் செட்டிங்ஸா, பெரிய செட்டப் உள்ள ஆளா? ஒரு செட்டப்பும் கிடையாது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. மாதத்திற்கு 1,05,513 ரூபாய் நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தாங்கலாம். பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் தாங்குவது நல்லது தான். ஆனால் நன்மை செய்யப்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்த ஊழியம் எது என்பதை அறிந்து நீங்கள் செய்தால் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையினால் இதற்காக நீங்கள் எழும்ப, தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நடைபெற நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை லைவ் செய்யப்படுகிற ஆராதனை நம்முடைய யூடியூப் சேனலில் மட்டுமில்லை, திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு முழுமையாக தொலைக்காட்சியிலே ஜாய் டிவியிலே நீங்கள் பார்க்க முடியும். ஜாய் டிவி குடும்பத்தார் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு அன்பையான சகோதரன் பெனிட் செல்வின். அவர் நமக்கு அநேக உதவிகளை செய்கின்ற ஒரு சகோதரன். கொஞ்சம் நம்ம ஒரு வாரம் 2 நாள் பின்ன ஆனாலும் அதை பொறுத்து கட்டணங்களை வாங்கி உதவி செய்கிற சகோதரன். முழுமையாய் மற்ற நாள்லாம் 11 to 12 தான் நிகழ்ச்சி போடுறாங்க. ஆனால் அந்த திங்கக்கிழமை மட்டும் அந்த ஆராதனையை நாம் கட் பண்ண வேண்டாயா, அது அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி எவ்வளவு நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கிறோமோ அவ்வளவு நேரமும் அவர்கள் முழுமையாக இதை ஒளிபரப்புகிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுமா? நல்ல கைகளை தட்டி அவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்க. கேட்கணும் சத்தம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையினால் அந்த குடும்பத்திற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை என்ன நடக்குது? ஆமேன், உபவாச கூட்டம். உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, மதுரை பகுதியிலேருந்து, பல மாவட்டங்களிலிருந்து ஜனங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, வந்து போயிட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் ஏன் வர்றாங்க சொல்லுங்க? தேவன் விடுதலை கொடுக்கிறார். ஆகையினால இந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க? தேடி வர்றாங்க. உண்மையா பொய்யா? அல்லேலூயா. ஆகையினால இந்த உபவாச கூட்டத்தை குறித்து நீங்கள் மற்றவர்களையும் அழைத்து வாங்க, நீங்களும் கடந்து வாங்க. நிச்சயமாகவே ஒரு நல்ல விடுதலையோடு கடந்து போவீங்க. ஒருவேளை தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தூரத்திலிருந்து வரணும்யா, எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கெல்லாம் வழிகள் உண்டாயா, எங்களுக்கு அட்ரஸ் தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா கீழே போடக்கூடிய தொலைபேசி இலக்கம் 9360383940 என்ற இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களோடு பேசுகிறேன். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். அல்லேலூயா. வருகின்ற மாதங்களிலெல்லாம் தேவன் அநேக ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஊழியங்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் ஒரு நாள் சும்மா உட்காந்துருந்தாலே என்னுடைய தமிழம்மாட்ட சொல்லுவேன், தம்பிமார்கள்ட்ட சொல்லுவேன், இன்றைக்கி நான் சும்மா சாப்பிட்றேன், வேலை செய்யாமல் சாப்பிட்றேன் அப்படிம்பேன். ஏன்னா நான் கர்த்தருடைய வேலையை செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த ஒரு வாய் சோறாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா சில நேரத்தில் என் ஃபேஸ் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, ஏன் பிரதர் டல்லாக இருக்கீங்க. ஊழியத்துக்கு போகும்போது அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, அங்கே குறைவு இருக்கோ நிறைவு இருக்கோ,
ஆனால் ஊழியத்துக்கு போய் சாப்பிட்டேன்னா சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஆகையினாலே ஊழியங்களுக்காக, என்னுடைய உடல் சுகவீனங்கள் பலவீனங்களுக்காக நீங்கள் யாவரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை மக்கள் தொடர்ந்து வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை 12 மணி ஆராதனை, வெள்ளிக்கிழமை 12 மணி ஆராதனைகள் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக மிகுந்த சிரமத்தோடு நடத்தப்படுகிறது. வேற எந்த வெளிநாட்டு சப்போர்ட்டு கிடையாது. எந்த மனுஷனும் பர்மனண்ட்டாக எவ்வளவு தருவேன் அப்படிங்கிற வாக்கு கிடையாது. நான் போய் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கின்ற சிறு சிறு காணிக்கை தான் சிறுதுளி பெருவெள்ளமா அதை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால 5 அப்போ 2 மீனை போல தான் கொஞ்சமாக வருது, அதை மீதி எடுக்கும்படி தேவன் என்ன செய்கிறாங்க? கிருபை செய்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளோ அல்லது உங்களுடைய தேவைகள், நியாயமான காரியங்கள் இருக்குமானால் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வீடுகளில் வந்து சந்தித்து எங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு, எங்களுடைய அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு, கிறிஸ்தவ விதிமுறைகள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுக்கு உதவிகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாம் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, வந்த யாரையுமே நான் வெறுமையாக அனுப்ப விரும்பலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை ரிசீவ் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடு சேர்ந்து ஆராதிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவரால் கூடாத காரியம், அவரால் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும், அவரால் தான் இந்த உலகத்தில் எல்லாம் ஆகும். பாடுமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாமே ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம். எல்லாரும் பாடுங்க. ஆகும், ஐயாகும், உம்மாலே எல்லாம் ஆகும். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். ஐயா, ஐயா, உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம். எல்லாரும் சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாடே. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும். எந்தன் கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை சீமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாயை திறந்து வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் போதும் பலன் தந்தீரையா. பாடுங்க. பலவீன நேரங்களில் பொது பலன் தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானால் யாருக்கு பயப்படுவே. ஓ ஏசு ராஜா என் பலனானால் யாருக்கு அஞ்சிடுவே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாயை திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாயை திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஆராதனை உமக்கே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடும் குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவார் குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. எல்லாரும் குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறைவில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாய்களை திறந்து அல்லேலூயா, 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 ஆம், அல்லேலூயா. வாயை திறந்து ஆம், அல்லேலூயா, ஆம், அல்லேலூயா, ஆம், அல்லேலூயா. ஓ ஆம், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆம், அல்லேலூயா. இயேசுவே. ஆம், அல்லேலூயா, ஆம், அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே நன்றி. வேற எதுவுமே உங்களுக்கு தெரிய வேணாம், வேற எதுவுமே நீங்க செய்ய வேணாம். இத்தனை நாள் உங்களுக்கு நடத்தினாரு பாருங்க, இத்தனை நாள் உங்களுக்கு சுகம் தந்தாரு பாருங்க, இத்தனை நாள் உங்களை போக்குவரத்துல பாதுகாத்தாரு பாருங்க, இத்தனை நாள் உங்கள் தேவைகளை சந்தித்தாரு பாருங்க, இத்தனை நாள் உங்களை கண்ணீரை தொடச்சாரு பாருங்க, இத்தனை நாள் மருத்துவர்கள்ட்ட நீங்க போனாலும் மறுபடியும் சபையில நிக்க வச்சாரு பாருங்க. அதுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுதலையோடு துதிக்க வைப்பார். கர்த்தரிடத்துல நீங்க இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிற நீங்க உங்க சங்கீதக்காரனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணி இருக்கிறதன்படி அவரை நோக்கி காத்திருக்கிற, அவரில் கெஞ்சுகிற நீங்கள் ஆனந்த களிப்புள்ள ஓ ரிபாரா சந்தரா பாபா 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 பா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, என்னை காந்தவரே உமக்கு நன்றி, என்னை காப்பவரே உமக்கு நன்றி, என் கூடவே இருக்கிறவரே உமக்கு நன்றி, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவரே உமக்கு நன்றி, அக்கினிமயமான தெய்வமே உமக்கு நன்றி, மேக ஸ்தம்பமே உமக்கு நன்றி,
இடைப்பட்டுகிற தெய்வமே எமக்கு நன்றி. எமை பொழுது கைவிட்டாலும் உம்முடைய இறுக்கமான இரக்கங்களிலாம் அணைத்துக் கொள்ளுகிறவரே எமக்கு நன்றி. எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் திரிந்தேன், இந்த ஆலயத்திலே கூட்டி வந்து சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே பரிசுத்தர் 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 என்று சேருபீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற உன்னத தெய்வத்தை, மகத்துவம் உள்ள தெய்வத்தை, ஒரே தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை துதிக்க வைத்தீரே, ஜெபிக்க வைத்தீரே, பாடி புகழ வைத்தீரே. உமக்கு நன்றின்னு சொல்லி வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்க. கர்த்தர் அன்னைக்கு வெங்கல சொப்பத்தை உயர்த்தி பார்த்தவர்களுக்கு தந்த பிரகாசம், தந்த கிருபை, தந்த இரக்கம் இன்றைக்கு இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவில் கனெக்ட் ஆகி கொண்டிருக்கிற உங்களுக்கு இறங்கி அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லும் போது, அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லும் போது, அவரே நித்தியத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை கனத்துக்குரிய தேவன் என்று சொல்லும் போது, இன்றைக்கு உன் அழுகை, உன் ஏக்கம், உன் கண்ணீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார். அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறவராய் இருக்கிறபடினால் அவரால் ஆகும், அவராலே கூடும் என்று சொல்லும்போது, இன்னைக்கு 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 உன் வெறுமை நிலைகள், உன் தரித்திர நிலைகள், உன் ஏழ்மை நிலைகள், உன் இயலாமை நிலைகள், உன் நிந்தையான காரியங்கள், உன் அவமானமான காரியங்கள், ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற முள் எல்லாம் எடுக்கப்பட்டு என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலகீனத்திலே பலன் 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 என்று சொல்கிற அந்த பலன் சரீரத்திற்கு நேராய் கடந்து வருவதாக, குடும்பத்திற்கு நேராய் கடந்து வருவதாக, உன் தொழிலுக்கு நேராய் கடந்து வருவதாக, உன் ப்ரமோஷனுக்கு நேராய் கடந்து வருவதாக, உங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு நேராய் கடந்து வருவதாக, உன் திருமண பிள்ளைகள் ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நேராய் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் கடந்து வருவாராக. ரிஷுதாலாபியா சர்ச், ரிஷுதாலாபியா பிலீவர், ரிஷுத அடைபட்டிருக்கிற கர்ப்பத்தை யாக்கோபு சொன்னதை போல கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறான் என்று சொல்லி திறக்கிறதற்கும் பூட்டுகிறதற்கும் கொள்ளுகிறதற்கும் கொடுக்கிறதற்கும் வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு ஆகும் என்று சொல், இன்னைக்கு ஆகும் என்று சொல். அவரே ஆராதிக்க தகுதி உள்ள தேவன், அவரே ஆராதிக்க உண்மையுள்ள தேவன், அவரே வழி நடத்துகிற தேவன், அவரே இந்த கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தர், அவரே என் கால்கள் சறுக்குதலை மீறுதலை அறிந்திருக்கிற தேவன். எல்லாம் சொல்லு, கர்த்தர் உங்களை இன்னைக்கு நடத்த போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். இன்னைக்கு அநேக ஜனங்களில் ஆனந்த களிப்பு, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், பரமானந்தத்தை நித்திய நித்திய ஏக சக்கராதிபதி, நித்திய நித்திய ஏக சக்கராதிபதி, நித்திய நித்திய ஏக சக்கராதிபதி. ஓ, வெங்கல கோட்டைகளை, வெங்கல பாட்பால்களை முறிக்கக்கூடிய தெரியவன், உன் மங்கி எரிகிற திரியை இன்றைக்கு ஏற்றக்கூடிய தேவன், உன் இருளான வாழ்வை வெளிச்சமாக்கக்கூடிய தேவன், சமாதான காரணர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சாகாமை வரங்களை உடைய தேவன், உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இன்றைக்கு வானமும் பூமியும் கொள்ளாத ஓ அற்புத தேவனாக இந்த ஆலயத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறேன் சபையே, விசுவாசிக்கிறேன் ஜனமே, இன்னைக்கு உன்னோட பேச ஆயத்தம், உங்ககிட்ட வர ஆயத்தம். நீ கூப்பிடு, என் கண்மலை, என் புகழிடம், உம்மால் ஆகும், உம்மால் கூடும், உம்மால் ஆகும், உம்மால் கூடும். நம்பி வந்திருக்கிறேன், நன்றி செலுத்தி இருக்கிறேன், ஆராதித்து இருக்கிறேன், தாவீதை போல உம்மிடத்தில் கெஞ்சி இருக்கிறேன். என்னை சுகமாக்கும், என் கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்கும், என் பிள்ளை என் கர்ப்பத்தின் கனியை திறந்து கொடு. எல்லா கரங்களை தட்டி ஓ அப்படி அப்படியே உங்க வீட்டில் ஒரு அழுக்குரல் சத்தத்திலிருந்து ஆனந்த குரல் சத்தம் கேட்க போகிறது. ரிஷிவ் பண்ண விரும்புறவங்க இப்பொழுதே 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 என்னோடு வருகிற தேவன், என்னோடு இடைப்பட்டிருக்கிற தேவன், எனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிற தேவன், எத்தனையோ திருச்சபைக்கு எத்தனையோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்க ஊழியக்காரனை கொண்டு செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு செய்வார்னு விசுவாசி. நீ இன்றைக்கே சுகவாசி, நீ விசுவாசி, இன்னைக்கே சுகவாசி. பெரிய 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 காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆம் ஹல்லேலூயா ஆம் ஹல்லேலூயா ஆம் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி இந்த நேரத்தில் உங்களுக்கு
இந்த நேரத்தில் உங்களுக்கு, சபையிலே நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைக்க சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நீ காதுள்ளவன் கேட்டு விசுவாசித்தால் இந்த சபையிலே நீ உயர்த்தப்பட்ட கல், நிறுத்தப்பட்ட கல், எழுப்பப்பட்ட கல்லாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம், பைபிள் எடுத்துக்கமா. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, புழுத்து போனவன் சொல்லுகிறான், சரிதம் அழுகி போனவன் சொல்லுகிறான், கிரகிக்க முடியாத நன்மைகளை செய்கிற தேவன். கரங்களை தட்டி அந்த வசனத்தை வாசிப்பான். யோபு 37:5வது வசனத்தை ரிசீவ் பண்ணவங்க, இந்த வார்த்தை எனக்கு சொந்தம்னு சொன்னா நீங்க இன்னைக்கு ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. வாசிங்க யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய், இதுதான் தேவனுடைய சத்தம். இந்த உலகத்தை பார்க்க முடியாது, லேப்டாப் பார்க்க முடியாது, டேப் பார்க்க முடியாது. என்னோடு இருக்கிற சத்தம் தேவனுடைய சத்தம். தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாய் குமுற பண்ணி, நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். கரங்களை தட்டி என் குடும்பத்துக்கு செய்ய போறார், என் தொழில செய்ய போறார், என் வீட்டுல செய்ய போறார், என் ஊழியத்துல செய்ய போறார், என் சபையில செய்ய போறார், என் பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனையில செய்ய போறார், மாறாம படுத்திருக்கிற மன நோயில செய்ய போறார், கை கால் வராம பில்லி சூனியத்துல கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கை எண்டு போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் தொடக்கமாய் என் குடும்பம் மாற போகிறதுன்னு சொல்லு. இப்பொழுதே அந்த தகடு முறிவதாக, அந்த எலுமிச்சை ஒன்றுமில்லாமல் போவதாக, கட்டப்பட்ட நூல் அன்றைக்கு சிறைச்சாலையில் சங்கிலி அவிழ்ந்து விழுந்ததை போல் உன் வீட்டை விட்டு கட்டி அவிழ்ந்து போவதாக, அந்த கட்டு அவிழ்ந்து போவதாக. அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் இது அவரால் குமுற பண்ணுகிற, அவரால் ஆச்சரியப்படுத்தப்படுகிற சத்தம். கரங்களை தட்டி ஓ ரீஷா தானா பா பா பா. எனக்கு சொல்றவங்க நல்லா கைகளை தட்டி, எனக்கு நடக்க போகுது, என் குடும்பத்தில் நடக்க போகுது, என் முழங்கால் வழியில நடக்க போகுது, நடக்காம இருந்த வியாபாரத்தில் நடக்க போகுது, கிடைக்காம இருந்த வீடு தொடங்க போறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ரிஷா தானா பா பா பா. நல்ல கைகளை தட்டி சொல்லு. எந்த சாபம், எந்த பாவம், எந்த செவேர் என்ற பாவம் எல்லாவற்றையும் இன்றைக்கு பெய்கிற இயற்கை மலையை போல உன் குடும்பத்தில் பின்மாறி பின்மாறி முன்மாறி ஆசீர்வாதமான மலைகளை ஊற்றி கிரகிக்க முடியாத காரியங்கள் நீ எண்ணி பார்க்க போற. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி கூடுச்சுன்னு நான் சொல்றேன். இயேசுவின் வார்த்தையின் விசுவாசித்தா, இது மோசஸோட வார்த்தை இல்ல, இயேசுவினுடைய வார்த்தை என்று சொல்லி விசுவாசித்தால் அழுகி போன, வெட்டு போன, புழுத்து போன ஒரு சரீரத்தை உடையவன் சொன்னானா, நீ நல்லா இருக்கிற, நீ சொல்லு, உன் வாயை திறந்து சொல்லுங்க, சுகந்தரிக்காமல் இருக்க போவதில்லை. நான் சுகந்தரிப்பேன் சொல்றவங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, என் தகப்பனே, என் செல்லமே, என் ரூபவதியே, என் மனவாளனே, என் மனவாட்டியே, இந்த சபைக்கு சொன்ன எத்தனையோ வார்த்தை நிறைவேறி இந்த சபை நடத்தப்படுதுனா, இந்த ஊழியம் நடக்குதுன்னா என்ன நடத்துங்க, என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஓ ரீபா சதா, ஓ ரீபா சதா ரீபா ராஜா. ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, நீங்க போதும் ஆராதிச்சிருக்கிற பிள்ளைங்க, உம்மால எல்லாம் ஆகும் என்று ஆராதித்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க என் வாயில கொடுத்த வார்த்தை, நீங்க போட்ட வார்த்தை, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. யாருக்கு செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சபையில ஒரு நாள் நீர் உயிருள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், என்னோடு இருக்கிறீர் என்று நான் நம்பும்போது எனக்கு செய்கிற தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்வீரப்பா. அப்படியே செய்து பிள்ளைகளின் கல்வி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க,
இழந்து போயிருக்கிற, பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை சரிபடுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கும் போதெல்லாம் என் தேவைகளை சந்திக்கிற தேவன். எத்தனையோ துதித்தும் எத்தனையோ ஜெபித்தும் இன்னும் என் தேவை சந்திக்கப்படலையே பிரதர், என் வறுமை மாறலையே பிரதர், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே பிரதர். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கையின் பிரயாசத்தை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு நாள் அற்புதத்தின் நாள் என்று அநேகர் சொல்லட்டும். இந்த ஓய்வு நாளை போல எனக்கு ஒரு நல்ல நாள் இல்லைன்னு இனிமே எல்லாரும் உம்மை தேடி வரட்டும்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. நான் யாரோட முகத்தையோ நிறத்தையோ பார்க்கலையா, என்னால் பார்க்க முடியாதுயா. ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் எல்லாருடைய இருதயங்களையும் எல்லாருடைய முகங்களையும் முகமுகமா என்றைக்கு மோசையோடு பேசினதுனால நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் பார்க்கக்கூடிய தேவனப்பா. அதனால் ஒரு பிள்ளைகளையும் வாலாக்காமல் தலையாக்கி, ஒரு பிள்ளைகளையும் கீழாக்காமல் மேலாக்கி, உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னத தேவனாகிய கர்த்தர் வைத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற அனுபவங்களை கொடுங்க, கீழ்ப்படிதலை கொடுங்க. ஜெப நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. மீதியான வேளைகளிலும் நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபையார் அமர்ந்து கொள்ளலாம், சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே இந்த வாரத்திலும் கூட ஞாயிற்றுக்கிழமையில உங்களை எல்லாம் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் நடத்தி வருகின்ற நிறுவனங்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்ததான விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே போடக்கூடிய நம்பரிலே என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்களுடைய யூடியூப் சேனலை விசிட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் கடைக்கு போனால் முதல்ல பார்க்கணும், அது பிடிச்சிருந்தா தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பொருளை வாங்கணும். அதனால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல போய் விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சத்தியம், பாடல், இசைகள், ஆராதனைகள் ஒழுங்காக எடிட் பண்ணியிருக்காங்களா, ஒழுங்காக போட்டிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அல்லேலூயா. ஆகையினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரோடு பேசினேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவுக்கும் எனக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதை போல தான். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், எத்தனையோ சத்தியங்களை கேட்டாலும், எத்தனையோ ஊழியங்கள் வந்தாலும், எத்தனையோ கல்விகளை பெற்றிருந்தாலும் கூட ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கை குறித்து சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு முடிவுகளை, ஒரு திட்டங்களை அவங்களே போட்டுக்கொள்றாங்க. அப்படி போடுறது மட்டுமில்ல, அதுதான் நிறைவேறும், அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையிலே முடிவும் முதலும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஆனவர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப அழகான புஸ்தகம். சில புஸ்தகங்களுக்கு மட்டும்தான் சரித்திரம் என்று அங்கே போடப்பட்டிருக்கும். எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் எடுக்கும்போது எஸ்தரின் சரித்திரம் என்று போடப்பட்டிருக்கும், யோபுவின் சரித்திரம் என்று போடப்பட்டிருக்கும். அதே போல இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நான் பார்க்கும்போது 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். யாரு? தன்னுடைய மாமியாராகிய நகோமியும் மருமகளாகிய ரூத்தும். அங்க என்ன சூழ்நிலை? ரூத்துவுக்கும் புருஷன் இறந்து போயாச்சு, மாமியாருக்கும் புருஷன் இறந்து போயாச்சு. சரி, இன்னொருத்தி இருந்தால் ஒர்பாள், அவள் அப்பால் போனாள் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கும் புருஷன் என்ன செய்யாச்சு? இறந்து போயாச்சு. அதனால அவளுக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டம். இந்த தேசத்துல ஆசீர்வாதமா நம்ம இருக்கல, நம்ம பழைய தேசத்துக்கே போயிடுவோம், அங்கே கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா அது யாருடைய தேசம்? இயேசு கிறிஸ்து பிறந்த தேசம். அல்லேலூயா.
இப்ப வாசிமா. அப்படியே தொடக்கத்துல இருந்து வாசிமா 19வது வசனத்தை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபொழுது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய பேர் என்னது? நகோமி தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்தா, புருஷன் பிழைக்க கூப்பிட்டதுனால வேற ஊருக்கு என்ன செஞ்சுட்டா? மோகாப் தேசத்துக்கு போயிட்டா. இப்ப திரும்பி வர்றா. ஊர்க்காரங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு கண்டாலும் சரி, நீங்க என்னதான் வெளியூர்ல போய் என்னென்ன வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, உன் சொந்த வந்ததுக்கு உன் நிலைமை என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். மறைக்கவே முடியாது. உண்மையா பொய்யா? வர்றா இவ. நான் யாரை குத்தி காட்ட சொல்லல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பைபிள் வேர்ட்ஸ். இந்த வேத வசனம் அப்படித்தான் சொல்கிறது. வர்றா ஊருக்கு. வந்தவனே இவள் நகோமியோ என்றால் என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். என்ன நகோமின்னு கூட சொல்லாதீங்க, என்னைய மாறாள்னு சொல்லுங்க. மாறாள்னா என்ன அர்த்தம்? அவளே சொல்றா பாருங்க, வாசிங்க. சர்வ வல்லவர் எனக்கு, அவ பேர் பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இப்பொழுதோ கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். உண்மையாவே எந்த பெண்களையும் எந்த ஆண்களையும் கர்த்தர் குறைவுள்ளவளா வர வைக்கிறதே கிடையாது. நம்முடைய சுயத்தின்படி ஓடி இருக்கிறோம். நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? குறைவுள்ளவளா வந்திருக்கோம். ஆனா இவ சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நான் அப்பதே சொன்னல, நம்முடைய வாழ்க்கை குறித்து. நான் ஒரு காலத்துல வாடகை வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பிரதர், இப்பதான் ஞாபகம் வருது, தெரியாம இவற்றை எதையும் சொல்லிவிடக்கூடாது போல. என்ன அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் முழிச்சிருக்கீங்க, முழிச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. எனக்கு இப்ப லேசா கேக்குது. நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் என்ன செஞ்சேன்? திரும்பி வந்தேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, என்ன சொல்றாரு? கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றால், இப்படி நகோமி மோவாபிய ஸ்ரீயான தன் மருமகள் ரூத்தும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தவள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் இதை பார்க்கிற, இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, நீங்கள் வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை, எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை சில நேரங்களிலே தேவன் அனுமதித்து இழந்திருக்கலாம். நீங்களோ சில நேரத்தில் அறியாமையினால் இழந்திருக்கலாம். ஆனால் நகோமியை போல ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க. நகோமி ஒரு தீர்மானம் திட்டமா எடுத்துக்கொண்டால், நான் இந்த இடத்துல நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? குறைவுள்ளவளாய் மாறினேன். என் தேவன் என்னை மனக்லேசப்படுத்தினால், சிறுமைப்பட்டவளாய் போனால், எனக்கு கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார். மாறாள்னு கூப்பிடு. என் பேர் இனிமே அப்படியே இருக்கட்டும். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? நான் சில பேர்கிட்ட நல்லா சந்தோஷமா பேசுவேன், நல்ல வார்த்தைகளை சொல்லுவேன். ஆனா அவங்க அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ வார்த்தையை, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் சரி, நீங்களா பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, உங்கள் வாயில நல்ல வார்த்தைகளா இருந்தால் நீங்கள் நல்லவைகளையே புசிப்பீர்கள். அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு நான் ரமேசனுடைய கதை சொல்லியிருக்கேனா? ரேடியோ ரிப்பேர் பார்க்குற ரமேசன் கதை சொல்லியிருக்கேனா? என்ன ரமேசனை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, அப்படித்தான் இருக்கேன்னு வாரு. சாகிற வரைக்கும் அப்படியே தான் இருந்தாரு. ஆனா எத்தனையோ பேர் நான் பார்க்கிறேன், தொழில போராட்டம் இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும், கர்த்தரை அறிந்த ஜனம், நான் நல்லா இருக்கேன் பிரதர், கர்த்தர் மட்டும் நடத்துகிறார் பிரதர், கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார் பிரதர் சொல்றாங்க. அவங்க ஆசீர்வாதமாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, சின்ன சின்ன குறைவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன இழப்புகள் இருக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுதான் உன் வாழ்க்கை அப்படியே முடிந்து போகும் என்று மட்டும் நினைக்காதீங்க. அப்படி முடிந்து போவதற்கு அழைக்கவில்லை. இன்று நீ விசுவாசித்தால் இந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் மறுவாழ்வு வந்ததை போல உன் வாழ்க்கையிலே மறுவாழ்வு வரும். அது எப்படி வந்துச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்ல. சும்மா மறுவாழ்வுன்னு சொன்னா, என்னையா அவர் பேசுறாரு, நல்லா இருக்காரியா இவர் மட்டும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல.
4வது அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். 16 கூட வாசிமா, படிச்சு பார்த்துங்க வீட்டில் இருக்கும்போது. 4:16 ரூத்து. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்தில் என் வாழ்க்கையிலே மனக்லேசத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாள், சிறுமையோடு இருக்கிறேன் என்று சொன்னாள், தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொன்னாள். ஆனா இப்ப என்ன செய்றான்? அவள் மருமகளுடைய பிள்ளையை மடியில எடுத்து வைத்து இவள் பிள்ளையை போல வளர்க்கிற ஒரு தாயானாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. எத்தனையோ முறை நீ படிக்கிறீங்க, நல்லதுதான். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறீங்க, நல்லதுதான். உன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாததனால் மட்டுமே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துக்கு அகஸ்தீன் ஐயாவோட நான் பாட போயிருக்கேன். அப்ப எல்லா பேருமே சொல்லுவாங்க என்னை பார்த்து, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு பிரதர், உங்களுக்கு ஒரு நல்ல ஊழிய அழைப்பு இருக்கு பிரதர், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்காரு பிரதர்னு. அப்படியா பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவேனே தவிர ஒரு நாள் கூட நான் மனக்லேசப்பட்டதில்லை. அதுக்கு சாட்சி நம்ம மத்தியில் உட்கார்ந்துருக்கிற செல்வராஜன் கூட. இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? ஊழியத்தை செய்கிற, ஊழியத்தை நடத்துகிற, சபையை நடத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக, நல்ல ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், ஊழியக்காரனாக நிற்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. என்னை பத்தி சொல்லும் போது என் நிலைமை தெரியாம பேசுறாரு. என் குடும்பத்துல 2 பேர் கண்ணு தெரியாத ஆளு. என்னத்தையும் நான் கொண்டு போய் கொடுக்கறத வச்சுதான் எங்க அம்மா எனக்கு எல்லா காரியங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ இந்த மனுஷனாவது வேலை கொடுக்குறாரு, இதை போய் நான் வச்சுக்கிட்டு காலந்தல்லாம நான் என்னமோ ஊழியம் செய்ய போறேனா, நான் என்னமோ பெரிய ஆளாக போறேனா, நான் என்னமோ சர்ச்செல்லாம் கட்ட போறேனா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த தொலைக்காட்சியில் வந்து நிற்க மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. இன்னைக்கு உன்னுடைய நிலைமை பிறரிடத்தில் எதிர்பார்க்கிற நிலைமையாக இருக்கலாம். இன்றைக்கு பிறர் நேரத்தில், எல்லா நேரத்திலும் மருந்து பாத்திரை போடுகிற நிலைமையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு வந்த நிலைமையாக இருக்கலாம். அவள் வாயை போல உன் வாயிலும் அறிக்கை இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அற்புதம் செய்தார் என்றால், அவளை மறுபடியும் குழந்தை எடுத்து கொஞ்சுகிற தாயாய் மாற்றினார் என்றால், இழந்து போனதை எனக்கும் கொடுக்க, என் அறிக்கை, என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவர் என்று சொல். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாயை விரிவாய் திறக்கிறதை என் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்பவும் கூட இல்ல பிரதர், தொடங்கின வீடு முடிக்க முடியாம இருக்கு பிரதர், வேலைக்கு ஒரு இன்டர்வியூ போய் 2 இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகாம இருக்க முடியுது பிரதர், செலக்ட் ஆகாம இருக்கிறான் பிரதர். எத்தனையோ மாசம் ஆச்சு பிரதர், செய்யாத குற்றத்துக்காக என் மகன் ஜெயிலில் இருக்கிறான் பிரதர். நான் சொல்கிறேன் என் அன்பான தேவசனமே, இன்றைக்கு உன் குடும்பம் ரூத்தின் குடும்பத்தை போல் கட்டப்பட்ட, ஒரு நிலை நிறுத்தப்பட்ட, சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கப்பட்ட குடும்பமாக உன் குடும்பம் மாறும். அதற்காகத்தான் உன்னை இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக அமர வைத்திருக்கிறார். விசுவாசம் இருந்தால் கரங்களை தட்டி, அவள் மனக்லேசம், அவள் சிறுமை, அவள் மாறாவின் கண்ணீர் மாறினதென்றால், இன்றைக்கு என்னுடைய கண்ணீர் இந்த சபையிலே போது, ஜெபிக்கும் போது, இந்த நாள் தொடக்கத்தின் நாள், இந்த நாள் என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுமா? அவள் வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று. நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பெத்தது யாரு? ரூத்து. ஆனா அவங்க அந்த பிள்ளைய வளர்க்கிறத பார்த்துட்டு, அவ வைத்திருக்கிற அட்டாச்மெண்ட்டை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த குடும்பம் அழியாதபடிக்கு நகோமியே தகுந்த ஆலோசனை கொடுத்தபடினாலே, நகோமியே அதிகமாய் புலம்பினபடினாலே, நகோமியே அவள் கர்த்தருடைய தேசத்திற்கு திரும்ப வந்ததுனால என்ன சொல்றாங்க? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என்று வாழ்த்தி என்று அவளை வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று இன்றைக்கு பெயரிட்டார்கள். சொல்றேன், உங்க வீட்டுக்குள் ஒரு ஓபேத்தின் ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடுவாராக. அது குழந்தைக்கு மட்டுமல்ல, அநேக காரியங்களில் அடைபட்டிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, விட்டு போயிருக்கிற, முறிக்கப்பட்டிருக்கிற, தச்சப்பில்லாமல் இருக்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை வாழ்த்தக்கூடியவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள், அந்த ஆசீர்வாதத்தினால் நீங்கள் மற்றவர்களை பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆனரபிள் பேஷனாய் மாற போகிறீர்கள். கரங்களை தட்டி, எனக்கு நடக்கும், என் குடும்பத்தில் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும். வெறுமையான தேசத்தில் அழிக்கப்பட்டு இழக்கப்பட்டு வந்தவள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினதென்றால் இன்றைக்கு திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிற என் வாழ்க்கையிலே நான் போட்டிருக்கிற திட்டங்களை தகர்த்து எறிந்து மன்னிக்கிற, மறுரூபப்படுத்துகிற, மன்னிக்கிற நித்திய நித்திய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீங்க விசுவாசித்தால் நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டட்டுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இங்க ஒரு மனுஷன் இருக்கான், கிதியோன். வாசிங்க. அதற்கு பின் கர்த்தருடைய தூதனானவர் அதற்கு பின் கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேஸ்ரியனாகிய யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கிற கர்வாலி மரத்தில் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் ஒரு மரவுல போய் உட்கார்ந்து பெலிஸ்திய ஜனங்களை பார்த்து பயந்து, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்னன்னு தெரியலையே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, சரி இந்த கோதுமையாவது சாப்பிட்டுட்டு சாவோம். அல்லேலூயா. இந்த கோதுமையாவது சாப்பிட்டுட்டு சாவோம். இந்த நிலையில உட்கார்ந்திருக்கான். கர்த்தருடைய தூதன் போய் என்ன சொல்றார்? தொடர்ந்து வாசி மக்களே. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, அவன் ஒண்ணும் இல்லாம கிடக்கான், அவனே பயந்து போய் கிடக்கான், கஷ்டப்பட்டு போய் கிடக்கான், எல்லாத்தையும் இழந்து போய் கிடக்கான். சில நேரம் அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா அது கூட தெரியல. ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீ ஏதாவது ஒரு வியாதியில் இருக்கலாம், ஏதாவது ஒரு குறைவில் இருக்கலாம், எழும்பவே மாட்டான்னு உன்னை பற்றி நீங்களே ஒரு முடிவு வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சபையில் உட்கார்ந்திருக்கிற நீ ஒரு பராக்கிரமசாலி. கரங்களை தட்டி தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. ஏனென்றால் பலமில்லாத இந்த மோசஸை பல மணி நேரம் நிற்க வைத்து பேச வைக்கிற ஆண்டவருடைய பலன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால், என்னை ஆட்கொண்டவருடைய நாமத்தினால், என்னை தெரிந்து கொண்டவருடைய நாமத்தினால், என்னை அனுப்பினவருடைய நாமத்தினால், என்னை அபிஷேகத்தினுடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், எல்லோர் மீதும் கடந்து போவதாக. ஹல்லேலூயா. ஆசிமா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கஷ்டப்பட்ட பிள்ளைகளோடும், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் சொல்றவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைங்க இது. என் வாழ்க்கையில தைரியப்படுத்தி இத்தனை ஆண்டுகள் 25 வருஷம் இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளிலும் மேற்கொண்டு என்னை ஓட வைக்கிறது என்றால், இன்னைக்கு நீ விசுவாசித்தால் இன்றைக்கு நீங்களும் பராக்கிரமசாலி. கரங்களை தட்டி சொல்லு, நான் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. உன் பலம் எது, உன்னுடைய பலகீனம் எது, எல்லாவற்றையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆசிமா. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவரே, கர்த்தர் அவர் எங்களோட இருந்தால் கேக்குறான். இப்போ நம்மள்ட்ட அப்படிதான் கேள்வி கேட்பான், ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்தா எனக்கு ஏன் பிரதர் இப்படி இருக்கு, என் வீட்டுல ஏன் பிரதர் இந்த உடஞ்ச ஓட்டை கூட மாத்த முடியாம இருக்கு, எனக்கு ஏன் பிரதர் இந்த ஓட்ட பைக்கை கூட மாத்த முடியாம இருக்கு, எனக்கு ஏன் பிரதர் இந்த தள்ளு வண்டியை தவிர வேற ஒரு கடை கூட வச்சு பிழைக்க முடியாம இருக்கு. நான் சொல்கிறேன், நீ வார்த்தையில எனக்கு முடியல, எனக்கு நடக்கல, எனக்கு பத்தல, எனக்கு போதல,
இப்படியே சொல்லி சொல்லி அந்த இருக்காத, இனி ஆஹா என்று பாடுவேன் சொல்லு. கர்த்தர் உன்னை பாட வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிமா, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அடையாளங்கள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது எங்களை கைவிட்டு. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் கிடையாது. ஆனா சூழ்நிலையினால அவன் சொல்றான். அன்னைக்கு அப்ப ரூத் சொன்னால, கர்த்தர் என்னை நிறைவுள்ளவளா இருந்தவளை குறைவுள்ளவளா மாத்திட்டாருன்னு சொன்னால, அதே மாதிரி இவர் சொல்றான், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு. நம்மளும் கூட அப்படித்தானே சொல்றோம். நம்மளும் கூட சூழ்நிலை நெருக்கும் போது என்ன சொல்றோம்? என்ன பிரதர், ஆண்டவர் என்கிட்ட இருக்காருன்னா தெரியல பிரதர், ஆண்டவர் என் சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டார் பிரதர், நான்லாம் பாவி பிரதர். நீ பாவியாவே இருக்கணும் நீ ஏன் கடைசி வரைக்கும் நினைக்கிற? ஒரு வார்த்தை பாடுறீங்கல்ல, பாவியாக என்னையும், அதுக்கடுத்து என்ன வரிப்பா? உயர்த்தினார் அதிசயம் சொல்லி பாரு. இந்த பாவியை உயர்த்தின ஆண்டவர், உயர்த்தி கொண்டே இருக்கிற ஆண்டவர், இன்னும் உயர்த்த போகிற ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, நான் சொல்றேன், இந்த நிலைமை என்ன நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ, ஒரு சின்ன முதலீடு தான் வச்சிருக்கேன், ஒரு சென்ட் நிலம் தான் வச்சிருக்கேன், ஒரு சின்ன சைக்கிள் தான் வச்சிருக்கேன், ஒரு சின்ன ஸ்கூட்டி தான் வச்சிருக்கேன், ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தா கூட, இன்னைக்கு கர்த்தரிடத்துல காத்திருந்தால் கூட, இன்னைக்கு கர்த்தர் என்ன வாழ்க்கைக்கு நாம் போடுற திட்டங்கள், நாம் போட்ட முடிவுகள் இல்லை, எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும்னு சொன்னா எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்கும்னு அவனுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. வாசிமா. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். எப்படி? வாசிமா தொடர்ந்து. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இப்பவும் கேக்குறீங்களா? ஆண்டவரே இவ்வளவுலாம் சொல்லிட்டீங்க, எத்தனையோ பிரசங்கம் கேட்டீங்க, இப்பவும் சகோதரன் சொல்றாரு, நான் என்ன செய்யணும்? அவன் கேட்கிறா பாருங்க, எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ரூத்தோடு கூட இருந்தார், நகோமியோடு கூட இருந்தார், கிதியோனோடு கூட இருந்தார், எங்க பாஸ்டரோடு கூட இருந்தார், எத்தனையோ சாட்சிகள் எங்க சபைக்கு கூட கொடுக்கிறார், இன்னும் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, எத்தனை பேர் வந்தாலும் ஒரே செகண்ட்ல ஒரு மனிதனை முறியடிப்பதை போல முறியடிப்பா என்று சொன்னான். அந்த வார்த்தை நிறைவேறினதை அந்த அதிகாரத்தின் கடைசியிலே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவன் கேட்ட அடையாளங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி. இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலையை பார்த்தும் அதை வச்சே கம்பேர் பண்ணி ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. எந்த காரியத்தையும் முடிவு பண்றது யாருன்னா தேவன் முடிவு பண்ணற. அதை கூட ஆதியாகமங்களின் புத்தகம் 41வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமங்களின் புத்தகம் 41வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா செவுட்டில் அடிச்ச மாதிரி சொல்றேன் பாருங்க, செவுட்டில் அடிச்ச மாதிரி இருக்கு அந்த வார்த்தை. உங்களை சொன்னா கோச்சுக்குங்க எனக்கு. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. ஆமென். அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என் வாழ்க்கையில வந்த நஷ்டமானாலும், வரப்போகிற லாபமானாலும், சுகமானாலும் சுகவீனமானாலும் என் இயேசுவே நிச்சயித்திருக்கிறார். கரங்களை தட்டி சொல்ல, என் வாழ்க்கையை இயேசு நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில இயேசு தான் குடும்பத்தை கொடுத்தாங்க, என் வாழ்க்கையில இயேசு தான் பிள்ளைகளை கொடுத்தாங்க, என் வாழ்க்கையில இயேசு தான் இந்த வியாதி அனுமதிச்சிருக்கிறாங்க, என் வாழ்க்கையில இயேசு தான் இந்த வறுமையை கொடுத்திருக்கிறாங்க, என் வாழ்க்கையில இயேசுவாலே திரும்பவும் எல்லா ஆசீர்வாதத்தையும் ரெண்டத்தனையாய் கொடுக்க முடியும். ஏன்னா சங்கீதத்திலே சொன்னாரு, ரெட்டை களைந்து போடுவேன் என்று சொன்னார், மகிழ்ச்சி ஆனந்த களிப்பு வரும்னு சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதே பெற்றுக்கொள்வேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையினால் அந்த கிதியோனின் வாழ்க்கையில நிறைவேறின
நிறைவேறுகிறது மட்டுமல்ல, என் வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறது நிச்சயம் இன்றைக்கு. ஆகையினால் நான் நிறைவுள்ளவள், நான் நிறைவுள்ளவன் சொல்லு. நானே பராக்கிரமசாலி என்று சொல். இந்த தேசத்திற்கு அடையாளமாக, இந்த சபைக்கு அடையாளமாக, உங்கள் பகுதியிலே நீங்கள் ஒரு அடையாளம் போடப்பட்ட மனிதர்களாக மாறுவீர்கள். கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிற தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை, தெரிஞ்ச சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன், நம்ம ஆளு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, யாருன்னு கேட்டா பேதுரு. அல்லேலூயா. இந்த பேதுருவை ஏரோது மன்னன் என்ன செஞ்சான்? சிறைச்சாலையில் அடைச்சுவிட்டான். அடைச்சுவிட்டு அவன் சொல்றான், அவன் ஒரு திட்டம் போடுறான். பண்டிகை நாள் வருது, சரி அதை கூட வசனத்தில் வாசிச்சிரும் மகளே, 12 நாள். ஏன்னா வசனத்தையே நம்ம பார்த்தாதான் நல்லா இருக்கும். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்பது இவனுடைய திட்டம். யாருடைய திட்டம்? ராஜாவுடைய திட்டம். ஆனால் என் தேவன் அந்த திட்டத்தை எப்படி தகர்த்தார்? 6வது வசனத்தை வாசிமா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாளிலே. இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு பெண்ணு சலிச்சதை பார்த்து டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஆனா நிறைய குழந்தைகள், 199 குழந்தைகள், நிச்சயமா சொல்றேன், 199 குழந்தைங்க குறித்த நாளுக்கு பின்ன பிறக்கும், குறித்த நாளுக்கு முன்ன பிறக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிற, ஆல்ரெடி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறவர் யாரு? ஏசுசாமி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா. ஏரோது குறித்த அந்த நாளுக்கு முன்னே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும், இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனும் நமக்கு இதான் வாழ்க்கை, ஆண்டவர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதன்படி நடக்கட்டும். அவர் என்ன செஞ்சாச்சு? தூங்கிட்டான். ஆனா என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எழும்புடான்னு அப்படியே 3ஆம் காவலையும் 4ஆம் காவலையும் கடந்து அவன் எங்கே போகணுமோ அந்த வீட்டு தெருவு வரைக்கும் கொண்டு போய் விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பமும் இந்த பேதுரு என்ன நினைக்கிறான் தெரியுமா? மனசுல ஏதோ ஒரு கனவு. 12வது வசனத்துல படிச்சு பார்க்கும்போது அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு, அந்த வசனத்தை வாசிமா. 12 வாசிமா. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு. நீங்க எப்படி வேணாலும் நிச்சயிக்கலாம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க எப்படி வேணாலும் திட்டம் போட்டிருக்கலாம், அதற்கு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு என் ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. நேத்து கூட ஒரு தம்பி ஒரு பாட்டை போட்டான், தலையெழுத்தை மாற்றுவார்னு. ஏன் தான் அவன் தலையெழுத்து இன்னும் மாறாம இருக்குன்னு எனக்கு தெரியல. எவனாலும் எவன் தலையெழுத்தையும் மாற்ற முடியாது, என் ஆண்டவர் எல்லோருடைய தலையெழுத்தையும் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உண்மையாவே எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. நான் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் போடுறான் தலையெழுத்தை மாற்றுவார்னு. ஏன்பா உன் தலையெழுத்து மாறல? தெரியல. இங்க வா, இங்க வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணு, இங்க வந்து தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாயிரு. உன் தலையெழுத்து மாறலைன்னா நான் போட்டிருக்க சட்டையை கழட்டி போட்டு நடக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் குறித்த திட்டத்தை தவிர, என் ஆண்டவர் செயல்படுத்துகிற மகத்துவத்தை தவிர வேற எவனாலும் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. நிச்சயமா உண்மை. அவன் நினைச்சான் ஜெயில வச்சு 3 காவல் 4 காவலை போட்டு வச்சிருந்தான். இவன் நினைச்சது என்ன? பண்டிகை அன்னைக்கு வெளியே கொண்டு வந்து யூதருக்கு பிரியம் அப்படின்னு கண்டான். ஆனால் அவன் குறித்திருந்த நாட்களுக்கு முன்பதாகவே என் தேவன் அவனை வெளியே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்றைக்கு முடிந்து போய்விட்டது, இழந்து போய்விட்டேன், தள்ளப்பட்டு விட்டேன், ஒதுக்கப்பட்டு விட்டேன், கலங்கி போய் நிற்கிறேன் என்று சொல்கிறீர்களா?
என் பெத்லகேமில் பிறந்த பாலகன் அழைக்கிறார், யூத ராஜசிங்கம் அழைக்கிறார். இன்று மனம் திரும்பினால் கூட, இன்று நீ அர்ப்பணித்தால் கூட உன் வாழ்வு மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து ஒரு ஆளை பார்க்கலாம். யாரு அந்த ஆளு? யாரு? சப்பானி. பாத்தீங்களா? சப்பானி. 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கம்மா. அவன் அவர்களிடத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க, ஏன்னா அப்பதான் புரியும். 4 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா? இவனுடைய என்ன பெரிய மனுஷன் போல. 2 பேர் வந்த உடனே சபையே எந்திரிச்சு நிக்குது, சபையே வரவேற்குது. இவரை பத்தி நம்மளும் கூட கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு ஏதாவது கிடைக்குமா? ஏன்னா அவருடைய தேவைகள் அப்படி இருக்கு, சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. இதுதான் என் வாழ்க்கை, இதுலயே என் வாழ்க்கை முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைச்சான். இப்ப 5 வாசிமா. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அது என்னதுப்பா? அது என்னது? வெள்ளியும் பொண்ணும் இல்ல. அப்ப ஒரு பணம் இருந்திருக்குமோ, செக் இருந்திருக்குமோ? இல்லைங்க. இயேசுவின் நாமம், அந்த இனிதான நாமம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், பரிமள தைலமாகிய நாமம், பாரங்கும் வீசுகிற நாமத்தில் அவன் சொன்னான், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். அவன் நடக்கத்தான் சொன்னான். இவன் குதித்து துதித்து தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இன்றைக்கும் இதை கேட்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கைக்கு நீங்க போட்டிருக்கிற எண்டு அல்ல, முடிவல்ல. என் தேவன் உங்களை குறித்துதான ஒரு திட்டம், ஒரு தெளிவு வைத்திருப்பார். அதை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், இன்று உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்களா எதையும் நிச்சயிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. ஏன்னா அவருடைய ஜெபத்துல ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆயினும் பரமண்டலத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும். அதுக்கு ஒப்பு கொடு. உன் வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல் மாறலைன்னா, உங்க வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல் மாறலைன்னா அப்புறம் வந்து என்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனுங்கிறதுக்கு எத்தனையோ முறையை சொன்னாலும் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். யாரு அங்க இருக்கா? லாசரு மரித்து போய் விட்டான். இந்த மரிச்சு போனதெல்லாம் விசேஷம் இல்லைங்க, மரித்து போனதெல்லாம் விசேஷம் இல்லை. அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவங்க பண்ணின முடிவு, இதையெல்லாம் மாத்தினார் பாருங்க, அதுதான் விசேஷம். அல்லேலூயா. அதுல 11:21 வாசிமா. 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீ இங்கே இருந்திரினால், ஆண்டவர் வெளியூர்ல இருந்து வந்ததனால அந்த வார்த்தையை சொல்றா, இங்கே இருந்திருப்பீர் ஆனால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். அவளா சொல்றா, ஒருவேளை நீ இங்க இருந்திருந்தேன்னா குருடன் கண்ணை திறந்திருக்கீரு. ஏன்னா அதிலே போட்டிருக்கு பின்னாடி வசனம், அப்படித்தானே இருக்கு, படிச்சு பார்த்துக்க. குருடன் கண்ணை திறந்திருக்கீரு, சப்பானிக்கு நடக்க வச்சிருக்கீரு. ஒருவேளை என் தம்பியும் என்ன செஞ்சிருப்பேரு, என் சகோதரனும் என்ன செஞ்சிருப்பேரு, பொழைக்க வச்சிருப்பேரு அப்படின்னா. சரி, இவ தான் அப்படி சொன்னானா, இன்னொருத்தி இருக்கா, ரொம்ப நல்ல மனுஷிதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டவ. அவ என்ன சொல்றா? 32 வாசிமா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால், இவளும் பாருங்க என்ன சொல்றா, நீ இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றான். அவர் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இன்னொரு வார்த்தை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். அதெல்லாம் விசேஷம். 39வது வசனத்துல இவ்வளவும் சொல்லிட்டோம், அவரை பார்க்க வர்றாருன்னா அவரால் எழுப்ப முடியும், அவரால் மாற்ற முடியுங்கிற விசுவாசம் அவங்க 2 பேத்துக்குள்ள இல்ல. நமக்குள்ள இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனாலும் அது எழுந்திருச்சது. என்ன சொல்றா பாருங்க, 39 வசனத்தை வாசிமா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு சொல்றாரு, இந்த அது ஒரு குகைக்குள்ள பெரிய கல்லை வச்சு என்ன செஞ்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ் நம்ம பார்வையில. ஆனால் என் ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே முடிவுதான், ஒரு துவக்கம், ஆரம்பம், அற்பம், முடிவுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும்
சம்பூரணம். இன்னைக்கு இந்த ஆலயம் ஒரு 100 பேர் உட்கார்ற ஆலயம். நான் விசுவாசிக்கிறேன், மரிக்கிறதற்குள்ள என் தேவன் ஒரு 500 பேர் உட்காருகிற ஒரு ஆலயமாக மாற்றுவாராக. அநேக ஜனங்களை கொண்டு வருவாராக. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. வாசிமா. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் ஆண்டவரே நோக்கி என்ன சொல்றா? ஆண்டவரே 4 நாள் ஆச்சே, இது நாருமே. இன்றைக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவச்சனமே, சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான தொலைக்காட்சி சொந்தங்களே. உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது, நீங்க போற சர்ச் பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா உங்களை உண்டாக்கினாரு பாருங்க, உங்களை பிரித்தெடுத்தாரு பாருங்க, உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் விலைக்கிரயம் செலுத்தினாரு பாருங்க. அவர் எழுந்து வான்னு சொன்னா, எழுந்து வான்னு சொன்னா, அவன் அப்படியே எழுந்து வந்ததை நாம் வேதத்தில் படிக்கிறது மட்டுமல்ல, அபியாசப்படுத்தினா உங்க வாழ்க்கையில நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையிலையும் அவர் ஒரு முடிவு வச்சிருப்பார், என் வாழ்க்கையில அவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். என் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய முடியும், என் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும். ஏனென்றால் சப்பானி வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்தான். அவன் குதித்து கொண்டு ஆலயத்திற்குள் போனாள். குறைவுள்ளவள் என்று சொன்னாள், மாறாள் என்று சொன்னாள். அவள் பிள்ளையை வளர்க்கிற தாயானாள். இன்றைக்கும் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று அவனுக்காக ஒரு கூட்டம் அழுது கொண்டிருந்தது. அவன் தரிசனம் காண்கிறதை போல் கண்டான். அவன் இவன் இஷ்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். எல்லா எண்ணத்தையும் மாற்றினவர் என்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். நான் அகையினாலே கலங்க மாட்டேன், தயங்க மாட்டேன். அவருடைய காரியத்தை அவர் மேலே நம்பிக்கை வைத்து விட்டு விடுவேன். அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி இப்போவாவது ஒப்பு கொடுத்து சொல்ல போறோம். இதுவரைக்கும் நான் என்னென்னமோ திட்டம் போட்டு எத்தனையோ காரியத்தை நான் என்ன பண்ணேன், செய்துட்டு இருந்தேன். இப்போ என் காரியத்தை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு, என் காரியத்தில் ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அதனால் நான் அதை அறிஞ்சிருக்கேன். அந்த ஆண்டவரிடத்தில் என்ன ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போன வாழ்க்கை, இழந்து போன வாழ்க்கை, கெட்டு போன வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கையில இன்னைக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிற தேவன் எந்த காரியத்தையும் தேவனே நிச்சயித்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது அவள் மாறாள் என்று கூப்பிடுங்கள், தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டான் என்று அவள் வாயிலிருந்து பிள்ளையை வளர்க்க தாய் என்று ஓபேத் உருவானான், தாவீதின் தாத்தா உருவானான் என்றால் இன்றைக்கு உங்கள் வீட்டில் அநேக காரியங்களிலே மாற்றம் வரப்போகிறது. அப்படி மாற்றத்திற்காய் காத்திருக்கிற எல்லாம், ஆண்டவரே என் கண்ணீர் மாறட்டும், என் கவலை மாறட்டும், என் பிரச்சனை எல்லாம் உமக்கு தெரியும். இது வரைக்கும் நான் இப்படித்தான் இருக்கும் என் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கு என் சூழ்நிலை, இப்படித்தான் இருக்கு என் வேதனை, நினைச்சது தப்பு. இப்போவே நான் ஒப்பு கொடுக்கிறேன். உயிர் தெளிந்த வல்லமை உள்ள தேவன் உயிரோடு லாசருவை எழுப்ப கூடுமானால் என் குடும்பத்தில், இந்த வீட்டில் பல வருஷமாய் படுத்திருக்கிற படுக்கை மாறும், பல வருஷமா மடங்கி இருக்கிற தொழிலுக்கு வராத காரியமெல்லாம் வரும். நீங்க எதை கேட்கிறீங்களோ, இன்னைக்கு என்ன பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க. அப்படியே ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி கதறி மனம் விட்டு, ஆண்டவரே உம்மாலே மாற்றக்கூடும் என்று நம்புறையா, உம்மாலே சுகம் கொடுக்க முடியும் என்று நம்புகிறையா, உம்மாலே தடைகளை விளக்க முடியும் என்று நம்புகிறையா, உம்மாலே என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க முடியும் நம்புறையா, உம்மாலே என் பிள்ளை வெளிநாட்டில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைய சரியான நேரத்தில் கூட்டி வந்து சேர்ப்பீங்க நம்புறையா, உம்மாலே என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடியும், இந்த அரசு தேர்வில் வெற்றி பெற வைப்ப முடியும் நம்புறையா, என் பிள்ளைய நானே ஞானம் இல்லாத பிள்ளை, நானே கீழ்ப்படியாத பிள்ளை, நானே உருப்படாதவன் சொல்லியிருந்தா என்ன மன்னிங்க. என் பிள்ளை தான் பராக்கிரமசாலி, என் பிள்ளை தான் ஞானம் உள்ள பிள்ளை, என் பிள்ளை ரூத்தை போல மாறுவாளாக. என் வீட்டின் சூழ்நிலை நகோமியின் வீட்டு சூழ்நிலையை போல மாறுவதாக. பேதுருவின் கட்டுக்கள் அவிழ்ந்ததை போல, பேதுருவின் சிறைச்சாலை கதவு திறந்ததை போல, அந்த ராஜா வெட்கப்பட்டு போனதை போல என் குடும்பம் அழிந்து போகும், விழுந்து போகும், கெட்டு போகும் என்று நினைத்தவர்கள், எனக்கு தலையெழுத்து இதுதான் என்று சொன்னவர்கள் எல்லாம்
தலை கீழாய் மாற்றி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற இயேசு இவரோடு இருக்கிறார் என்று சொல்வார்களாக. சொல்ல போறாங்கன்னு சொல்றவங்க மட்டும், மாறும்னு சொல்றவங்க மட்டும், மாற்றத்துக்குரிய தேவன் தான் இயேசு என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி, ஆண்டவரே ஐயா என் மேல மனம் இறங்கும், என் குடும்பத்து மேல மனம் இறங்கும், என் பிள்ளைங்க மேல மனம் இறங்கும், என் பேர மேல மனம் இறங்கும், நான் வாழ்ற இடத்துல மனம் இறங்கும், நான் வேலை செய்யற இடத்துல மனம் இறங்குன்னு சொல்லி கேளு. கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே என் ஆண்டவர் செய்ய போறார். அவர் மட்டும்தான் செய்ய முடியும், அவர் மட்டும்தான் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க அப்படி செய்கிற தேவனை நோக்கி, உயிரோடு எழுப்பின தேவனை நோக்கி, சிறைச்சாலை கதவை திறந்த தேவனை நோக்கி, அடைபட்ட கர்ப்பத்தை திறந்த தேவனை நோக்கி, இழந்து போன வாழ்க்கையை திரும்ப கொடுத்த தேவனை நோக்கி நன்றி 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 நன்றி. எல்லாம் வாயை திறந்து மனதார நன்றி செலுத்துங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் இப்பவும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இப்பவும் கொடுத்துட்டு ஏமாந்து போய் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இப்பொழுதும் ஒருவேளை சாப்பிட முடியாம இருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் ஏகபரமான நன்மையை கொடுத்திருக்கிற நம்மளால நன்றி கூட சொல்ல முடியலனா இனி நீங்க பெற்றுக்கொள்வதற்கு காலம் இல்லை, இதுவே காலம். ஆகையினால் ஆண்டவரே நீர் செய்வீர், நீர் மாற்றத்தை கொடுப்பீர், நீர் சமாதானத்தை கொடுப்பீர், நீர் சந்தோஷத்தை கொடுப்பீர், நீர் என் குடும்பத்தை வெட்கப்படுத்த மாட்டீர். அழிவதற்கல்ல, என் வாயில் இருந்து வந்த கெட்ட வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல். விசுவாசம் இல்ல, அடையாளம் இல்ல. ஓ மீதியான கைகளுக்கு தப்புவிக்கப்பட்ட பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்பட்ட இஸ்ரவேலின் குடும்பமாக நீ கொழுத்த கன்றுகளை அடிப்பாய், நீ கொழுத்த கன்றுகளை அடிப்பாய், நீ கொழுத்த கன்றுகளை அடிப்பாய். நன்மையினால் திருப்தியாக்குவார், எல்லைகள் விரிவாகும், சுக வாழ்வு துளிக்க போகிறது. என் சபையே நீ பார்ப்பாய், நீ பார்ப்பாய். என் தேவன் செய்கிறார், என் இயேசு செய்கிறார், என் ராஜாதி ராஜா செய்கிறார். உன் தலையெழுத்து இப்பொழுதே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இருண்ட வாழ்க்கை ஒளியாய் மாறுவதாக, கண்ணீருள்ள வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதாக, கவலையோடு இருக்கிற வாழ்க்கை களிப்புள்ள பாடல்கள் உன் உதடுகளில் இருந்து கேட்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்ய போகிற இயேசுவுக்கு கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு திட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை அறியாத ரூத்து புலம்பினாள். கர்த்தரை அறிந்தும் அறியாதவர்கள் போல் இருக்கிற கிதியோன் புலம்பினான். நானும் புலம்ப மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கும் எந்தெந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ, அவங்க கையிட்டு செய்கிற வேலையை ஒப்பு கொடுத்தாங்களோ, பிள்ளைகளுடைய கல்வியை ஒப்பு கொடுத்தாங்களோ, தேசத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்தாங்களோ, நான் அறியேனப்பா, நீ சொல்ல சொன்னதை சொன்னேன். ரூத்தின் வாழ்க்கையில மாற்றம் வந்ததை போல, பேதுருவின் வாழ்க்கையில சிறைச்சாலை திறந்ததை போல, கிதியோனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக அடையாளங்களுக்கு பதில் கிடைத்ததை போல, சப்பானியின் வாழ்க்கை எழுந்து நடந்ததை போல, லாசர் உயிரோடு எழுந்ததை போல, இந்த ஆராதனை பார்க்கிற, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் நீரே அற்புதம் செய்கிறவராய், நீரே அதிசயம் செய்கிறவராய் இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்தி புதிய சாட்சிகள் எழும்பி தோத்தரிக்க துதிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகருமான் இயேசுவின் நாமத்திலே நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.